ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இன்னைக்கு தை அமாவாசை ஸ்பெஷல். பொங்கலுக்கு வாங்கின பூ அப்படியே சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பூஜை பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தேங்காய் உடைக்கிறதுக்காக தேங்காவை தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு ½ hour நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஈவனாக தேங்காய் உடையும். ட்ரை பண்ணி பாருங்க. அமாவாசை ஸ்பெஷலாக இன்னைக்கு வடை பாயசம் தான் செய்ய போகிறோம். லாஸ்ட் டைம் உளுந்து வடை செய்யும் பொழுது அந்த கிறிஸ்பியராக எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அவள் தாங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. நான் குக்கர் விசில் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் விசிலே வரல. அப்பதான் நோட் பண்ணேன், இந்த சேஃப்டி வால்வ்ல இருந்து லைட்டா தண்ணி லீக் ஆகுதுன்னு. மற்ற நேரத்துல எல்லாம் இது எப்படி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டோம். ஆனா குக்கர்ல இருந்து கொஞ்ச நேரம் விசில் வர லேட் ஆகுதுன்னா என்ன ஆச்சு அப்படின்னு அதுவே நோட்டை விட்டுட்டு இருப்போம். எதுக்கு வம்புன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா அந்த சேஃப்டி வால்வை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எப்பவும் யூஸ் பண்ற குக்கர் தான், ஆனா அது அப்படிதான் இருந்ததான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த மாதிரி அடிக்கடிக்கு யூஸ் பண்ற பாத்திரமே நமக்கு எப்பவாவது டவுட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய காயெல்லாம் சேர்த்து, முக்கியமா பரங்கிக்காய்லாம் சேர்த்து சாம்பார் பண்ணியிருந்தேன். காராமணி பொரியல், பாயாசம் யாருமே வேண்டாம்னாங்க. இருந்தாலும் கடமைக்காக கொஞ்சமா செஞ்சு வடையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தை அமாவாசையை முடிச்சாச்சு.